Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge டே 23. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் weight loss பண்ணணும்ன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ அவ்வளவுதான் நினைக்கிறேன். நிறைய இதுதான். அப்புறம் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டது அண்ணனோட பொண்ணு வந்து இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா அவங்க வந்து கிரிட்டிக்கலா இருக்கிற மாதிரி தான் சொன்னாங்க, அந்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனா இன்னைக்கு வந்து பாப்பா நல்லா அசைறது, அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கிரிட்டிக்கல்ன்ற ஒரு வார்த்தையும் சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றதுன்னா, நேத்தை விட கொஞ்சம் பாசிட்டிவாவும் சொல்லியிருக்காங்களேன்ட்டு கொஞ்சம் அப்படி தடப்படுத்திட்டு வந்திருக்கோம். அண்ணனையும் அண்ணியும் கொஞ்சம் வந்து நல்லா சொல்லி வச்சிருக்கோம். எதா இருந்தாலும் பார்க்கலாம் நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவங்க நிலைமை வந்து ரொம்ப மோசமானது. இந்த குழந்தைய கொஞ்சம் தள்ளி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல இல்லையா? கொடுத்து இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து அந்த பச்சை இளம் குழந்தை அவ்வளவு கஷ்டப்படுதுங்க. பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேர்ல எல்லாம் பார்த்தேன்னா நல்லா அதோட நேரத்தெல்லாம் செம்ம அழுகு. அதுதான் மூஞ்சி ஃபுல்லாமே அப்படி இருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இந்த சின்ன விஷயம் கூட அதான் சொல்லுவேன் இல்லையா, என்னால ரொம்ப வந்து இதுவாயிடும். அப்புறம் அவரு ரொம்ப என் கூடயே இருந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்குமே வந்து எனக்கு அந்த மைண்டே இல்லை. பட் நம்ம ஒரு சேலஞ்சுன்னு ஒண்ணு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை பண்ணி நான் டைவர்ட் பண்ணாதான் நான் அதுல இருந்து இது பண்ணி வரணும். ஸோ இதைய பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன்னா இன்னும் வந்து எனக்கு வந்து ரொம்ப இதுவாயிடும். ஸோ அதனாலதான் சரி நம்ம வேலையை அப்படியே பண்ணுவோம், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிட்டு அந்த மாதிரி இருக்கேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து சரியாகணும். பச்சை குழந்தை இல்லையா, அது ரொம்ப ரொம்ப அந்த 10 மாசம் சுமந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு, நார்மல் டெலிவரி தான், அவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து எடுத்து அந்த தாய்க்கு எப்படி இருக்கும் அந்த மனநிலைமை சொல்லுங்க? அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்னமோ சொன்னாங்க, கடவுள் வந்து மனுஷனுக்கு என்ன கஷ்டத்தை வேணாலும் கொடுக்கலாம். அந்த குழந்தை நிறைய பேர் நம்ம சிஸ்டர்ஸ்க்கே சொல்லுவீங்க, எனக்கு இவ்வளவு வருஷம் குழந்தை இல்லை அவ்வளவு வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது அதுவே என்னால தாங்க முடியாது. மனுஷனுக்கு என்ன கஷ்டம், பண கஷ்டம், வேற ஏதோ ஒரு பிரச்சனை என்ன இருந்தாலும், ஏதோ ஒண்ணு இருந்தாலும் ஆனா இந்த கஷ்டம் மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த கஷ்டம் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த டோட்டல் அந்த இதையே வந்து பாதிச்சிரும் அந்த மாதிரி. ஆனா மத்த எல்லா கஷ்டத்தையும் கூட நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிடுவோம். ஆனா இந்த குழந்தைன்றது வந்து அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் மறக்க வைக்கிற ஒரு விஷயம். சோ என்னோட பையனை நான் பார்த்துதாங்க நானா உண்மையாவே அவன் பண்ற குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ்ல அப்படியே டைவர்ட் பண்றேன். இல்லைன்னா ஏதாவது வீடியோ பார்த்து டைவர்ட் பண்றேன். நான் வேலை ஏதாவது ஒன்று பார்த்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான்லாம் ரொம்ப ஆழ்ந்து போனேன். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. எனக்கு என்னால வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது. இப்பவுமே எனக்கு அதான் மனசு வந்து என் ஹஸ்பண்ட் ரொம்பவே என்னை தேத்தி வச்சிருக்காங்க. அது போக எல்லாருமே ப்ரே பண்ணுவோம் கண்டிப்பா. ரொம்ப கஷ்டமா தான் இருக்குங்க. என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் நீங்க எல்லாருமே எனக்காக ப்ரே பண்ணுங்க. நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க எல்லாருமே. வேண்டிக்கோங்க சாமிக்கு. அததான் என்னால சொல்ல முடியும். அந்த குழந்தை மறுபிறவி மாதிரிதான் இது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள். இந்த ஒரு 5 நாள் பிறந்த, போன செவ்வாய்க்கிழமை பிறந்து இந்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஆயிடுச்சு. ஒரு வாரம் கரெக்டா அந்த பொண்ணு, அந்த குட்டி குழந்தை என்ன பாடுபடுது பாருங்களேன். அதை நினைக்கும் போது ரொம்ப இதுவா இருக்கு. அப்புறம் கனகாக்கா சொல்லியிருந்தீங்க இல்லையா, கண்டுப்பட்டி கோயில், அது எங்களுக்கு தெரியும். ரொம்ப அது வந்து சக்தியான கோயில் தான், சிவகங்கையில தான். உண்மைதான். எல்லா கடவுளையுமே வேண்டியிருக்காங்க. தாயமங்கலம்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தாயமங்கலம் எல்லாத்துக்குமே எங்க சித்தி வேண்டியிருக்காங்க. நானும் ஒரு சில இதெல்லாம் வேண்டியிருக்கேன். நல்லபடியா அதெல்லாம் கூட நம்ம எல்லாருமே வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். சாமியை தாங்க நம்பியிருக்கோம். அவ்வளவுதான், என்ன பண்ண முடியும் நம்ம? அதுதான் நம்மளோட துணையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒருத்தவங்களுக்கு கஷ்டத்துல ஆறுதல் சொல்றதுன்றது பெரிய விஷயங்க. ஒவ்வொருத்தவங்களும் சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் விஷ்ணு சிஸ்டர் வந்து எனக்கு ஏன் ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு, நான் உங்க மேல சத்தியமா கோவம்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நேற்று பொதுவா எல்லாருக்குமே நன்றின்னு சொல்லிட்டேன் சரிங்களா, அதனாலதான் சொல்லல. ஆனா நீங்க வந்து நான் சொன்னதே அக்செப்ட் பண்ணி நீங்க வந்து பேசுறீங்க பாத்தீங்களா, மித்த 3 பேரை விட நீங்க தான் சிஸ்டர்
அந்த அந்த இது என்கிட்ட உரிமையா பேசுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் சொன்னேன் சிஸ்டர், நீங்க வந்து என்கிட்ட சொன்னீங்க போரா இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப நான் சொன்னேன் சஜஷன், அப்போ நீங்க அதையும் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஒரு உண்மையாவே சொல்ற ஒரு சிஸ்டர் பாண்டிங் இருக்கு. உங்க கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணாமலாம் இல்ல சிஸ்டர், அந்த ஒரு இதுதான் அது எல்லாருமே வேண்டி இருந்து சொன்னீங்களா, கடவுள் காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, அதெல்லாம் காமனா சொல்லிட்டு முடிச்சிருந்தேன். மற்றபடி எதுவுமே இல்லை. சரிங்களா? ஹாய் விஷ்ணு சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா சிஸ்டரோட சின்ன பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு சங்கீதா சிஸ்டருக்குமே வந்து இந்த அக்டோபர் மந்த்ல பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டேட்ல கண்டிப்பா விஷ் பண்ணுவோம். அவங்களே வந்து முதல் நாள் மெசேஜ் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்பவுமே சொல்லிடலாம், அவங்க 3 பேருக்குமே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்க 3 பேருமே உங்க லைஃப்ல நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நீங்க வந்து அச்சீவ் பண்ணணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, 200-300 கலோரிஸ் வந்து வாக்கிங் எக்ஸசைஸ்ல வந்து பர்ன் பண்ணிடுறேன் சிஸ்டர், இது வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா? கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ அது வந்து எனக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலையே சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்க எந்த ஊரு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை, ஆனா இருக்கிறது வந்து டெல்லியில இப்ப வந்து நான் இருக்கேன். நீங்க நியூவா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் என்னோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, உங்களுக்கு தேவைன்னா பாருங்க. அதுக்கப்புறம் வெயிட் மிஷினோட லிங்க்கும் கேக்குறீங்களா, அதோடதும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வெயிட் லாஸ்க்காக ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ பாருங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்க அம்மாச்சி என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அம்மாச்சி வந்து எம்பேசின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளிநாட்டு எம்பேசியில வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா அந்த நாட்டோட சமையல் வந்து செய்வாங்க அம்மாச்சி. ஸோ அதுதான் கவர்மெண்ட் வேலை தான் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரவை வந்து வெயிட் லாஸ்க்கு உண்மையாவே ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரவை அரிசி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒயிட் ரவை வந்து டாக்டர் எல்லாம் வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்றீங்க. நீங்க நல்லா கூகுள்ல போட்டீங்கன்னாவே வரும். ரவை வந்து கோதுமையில வர ஒரு பகுதி தான், ரொம்ப ரொம்ப நல்லதுதான். சோ கவலையே பட தேவையில்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மாங்காய் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மாங்காய் வந்து கண்டிப்பா சாப்பிடலாம். சரிங்களா? மாம்பழம் ஆகும்போது அது வந்து இனிப்பு சுவை அதிகமா இருக்கும்ல, அப்ப வந்து அளவா சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மேகி இதெல்லாம் காமிக்கிறேன் இல்லையா, அது எல்லாமே இந்த மில்லட் வகைகள்ல வந்து நூடுல்ஸ் எல்லாம் விற்கிது இல்லையா, பாஸ்தா, அதெல்லாம் கூட சாப்பிடலாம். சரிங்களா? சம்டைம் வந்து கிரேவிங்ஸ் அதிகமா இருக்கும் இல்லையா, சோ அதுல நிறைய எவ்வளவு வெஜிடபிள்ஸ் போட முடியுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணி, மீன் மேக்கர் அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணி கூட நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் எந்த பிரெட் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பிரெட் வேணாலும் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்க. மைதா பிரெட் தான் மேக்சிமம் கிடைக்கும் நம்ம ஊர்கள்ல, ஆனா நீங்க வந்து கோதுமையில செய்யற பிரெட் வந்து கிடைக்கும், அதை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. சரிங்களா? சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட்ல இது மட்டும் தாங்க வந்து கேட்டிருந்தீங்க. அப்புறம் எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே வந்து பெரிய பெரிய ஹாய். உங்களோட பிரேயர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம். அதாவது இப்ப எனக்கு அண்ணன்னா உங்களுக்கும் அண்ணன் தானே, சோ உங்க அண்ணனா தம்பியா நினைச்சு அவங்களுக்கு வந்து கொடுங்க. உங்க முன்னாடி அந்த குழந்தைய நான் வந்து தூக்கி காட்டணுங்க. அது ரொம்ப அத வந்து நான் அவ்வளோ வந்து ஏங்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவ்வளோ பேர் நீங்க வந்து என்னை வந்து நீங்க எல்லாருமே பார்த்திருக்கீங்க, உங்களை யாருமே நான் வந்து பார்க்கல. கண்காணாத இடத்துல இருந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இது சொல்றீங்கல்ல, வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் பண்றீங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் சொல்ற, இந்த கண் கலங்குதுங்க. அதோட உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்றேன். இந்த கையில அந்த குழந்தைய கையில ஏந்தி உங்ககிட்ட எல்லாம் காமிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன், ஆசை இருக்கு. சோ அதுக்காக நம்ம வந்து வேண்டிக்குவோம் சாமி கிட்ட. உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இங்க வேண்டுனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, எனக்காக நீங்க வந்து எல்லாருமே வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் உங்ககிட்ட. சரிங்களா? எனக்காக அந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கீங்க, இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். சோ அவ்வளவுதான். இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணணும் இல்லையா. இன்னைக்கு வந்து நம்மளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 58.60 வந்து இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எம்டி ஸ்டமக்கில் என்ன குடிக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது நிறைய பேர் கேட்குறீங்க, நம்ம வந்து நிறைய கொடுக்குறோம் இல்லையா, அதில் எது வேணாலும் நீங்கள் வந்து குடிக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு வந்து பிளாக் காஃபியை வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் காஃபி தான் வந்து அப்படியே பாருங்களேன். நேற்று நைட்டு ஃபுல்லாக அழுது அது ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே டே வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. காலையில் ஒரு பிளாக் காஃபியை போட்டு குடிச்சாச்சு. மனசை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன ஒரு ஆறுதலில் கொஞ்சம் வந்து அப்படியே தேத்திட்டு
நம்ம பிள்ளைங்களுக்காகவும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவும் நமக்கு பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பாசிப்பருப்பை வச்சு அவங்களுக்கு சாம்பார் பண்ணிடலாம் சொல்லிட்டு அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சைட் பை சைடு அதை கட் பண்ணிட்டு பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தேன் இல்லையா, பாசி பருப்பு தானே டக்குன்னு வெந்துடும் சொல்லிட்டு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து வேக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த பாசி பருப்போட சேர்ந்து வெந்துடும் சரிங்களா. அதனால அப்படியே வந்து சேர்த்துருவேன் நான். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கையோட இட்லி வந்து ஊற்றி வச்சிட்டேன். சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வெங்காயம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ இருந்த ஒரு வெங்காயத்தை வச்சு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். அந்த மேலே வர முறையை மட்டும் எடுத்துடணும்னு சொல்றாங்க பருப்புல இருந்து வர்றத. ஸோ எல்லாருமே ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து பாலையும் வந்து காய்ச்சிட்டு ஒரு சைடு வந்து சாம்பாருக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒரு சைடு இட்லியும் வந்து கரெக்டாக வெந்துருச்சு. ஸோ டக்குன்னு எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு எப்பவும் போல் நான் வந்து பிளேட்டில் வந்து எண்ணெயெல்லாம் தடவிட்டு இட்லி வந்து ஊற்றிக்க மாட்டேன், நார்மலாக தான் ஊற்றி வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் வந்து லைட்டாக வந்து அதை காட்டிட்டு அப்புறம் நம்ம வந்து ஸ்பூன் வச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக எடுத்துரும். அதுக்கப்புறம் சாம்பாரும் வந்து ரெடி ஆயிடுச்சா. ஸோ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துலாம் சொல்லிட்டு கடுகு, சீரகம், வரமிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. ரொம்ப சிம்பிள் சாம்பார், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து நம்ம கேரட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணலாம். அதான் சொன்னேன் இல்லையா, காய்கறி கொஞ்சம் கம்மியா இருந்தது, அதனாலதான் சரி சிம்பிளா வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் கடைசியா கொஞ்சம் கொத்தி தலையும் தூவி விட்டாச்சு. சிம்பிளான இந்த சாம்பார் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்க. சாதத்துக்கூடயும் நல்லா இருக்கும், இது இட்லி தோசை இந்த மாதிரி இதுக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பால் ஆத்தி கொடுத்துட்டு அவருக்கு வந்து இட்லியும் சாம்பாரும் வச்சு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் காலையிலயும் 2 இட்லியை வச்சு ஊட்டி விட்டுட்டேன். ஏன்னா அவன் போயிட்டு பசிக்குதுன்னு சொல்றான், சில டைம் சொல்றதை நான் கேட்க மாட்டேன். அப்புறம் ஒரே ஒரு இட்லியை மட்டும் வலுக்க டைமா திணிச்சு விட்டுட்டு பால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் கொடுத்தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா தம்பியை ஸ்கூல்லேருந்து விட போயிட்டாங்க ஹஸ்பண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அம்மாச்சிக்கு வந்து காஃபிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் வந்து பேக் பண்ணிட்டேன் இட்லியும் சாம்பாரும். அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளேயே அந்த வேலையை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கும் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்ணிட்டேன். இட்லி வந்து கம்மியாகவே வைக்க சொன்னாங்க, யாருமே ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் லீவில் இருக்காங்களாம். ஸோ அதனால அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட அவங்களுக்கு பிரெட்டை டோஸ்ட் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணி காஃபியோட வச்சு கொடுத்துட்டேன். நமக்கு வந்து 2 முட்டை இருந்தது, சரி அதை அவிய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பும் மிளகுத்தூளும் தூவி வந்து சாப்பிட்டேன். ஏதாவது நம்ம வந்து எடுத்துக்கணும் இல்லையா, மனசுல ரொம்ப ரணம் இருக்கு, இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் நம்மளையும் பார்த்துக்கணும். அம்மா நல்லா தான் எல்லாருமே நல்லா இருப்பாங்க நம்ம ஃபேமிலியில. ஸோ அதுக்கப்புறம் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு ஆயிட்டு சரி மாடியில் இருக்க ரூமுக்கு தான் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்து போனேன். நல்லா வந்து சாமி கும்பிட்டேங்க, ரொம்ப திருப்தியா இருந்தது. சாமி கும்பிட்டாதான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா நம்ம மனசுல நினைக்கிறது எல்லாத்தையும் அழுது கொட்டின மாதிரி அவ்வளோ வந்து சாமிங்கள்கிட்ட நின்று அப்படியே அழுது கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன பையனையும் மேலே கூட்டிட்டு போயிருந்தேன், அவரும் நின்றுட்டு என் கூடயே நின்றுட்டு இருந்தாரு. ஏமா அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு புரியாது இல்லையா, அவருக்கு என்ன சொல்ல முடியும். மனசுக்கு ரொம்ப ஏதோ ஒரு பாரத்தை கடவுள்கிட்ட இறக்கி வச்ச மாதிரி இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே ரொம்ப ஒரு இதுவாக இருந்துச்சுங்க, அவ்வளோ திருப்தியா. நீங்கள் எல்லாருமே எனக்காக வந்து சொல்கிறீங்க, அது அவ்வளோ வேண்டிக்கிறீங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அதுக்கு வந்து ஈடாகாது. அதுக்கப்புறம் இவர் தாங்க இந்த நம்ம பிள்ளைங்களை பார்த்து தாங்க நம்மளோட அந்த இது வந்து இதுவாகும் இல்லையா, அது மாதிரி தான் அவன் வந்து அழகாக வந்து என்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டே இருந்தான். அந்த குழந்தையோட மூஞ்சியை பார்த்தா தான் நமக்கு வந்து நம்ம என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் அது வந்து ஒரு இதுவாக இருக்கும். அப்படி தாங்க இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து இருந்தது, சரி ஒரு 3 நெல்லிக்காய் வச்சு காலைல முட்டை மட்டும் தானே சாப்பிட்டோம், ஒரு ஜூஸ் பண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு நெல்லிக்காய், அது கூட சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை வந்து ஜூஸ் மாதிரி அடிச்சுக்க போகிறேன். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா குறப்பாக அரைச்சிக்கணும், அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன் சரிங்களா, தேவையான சேர்த்துச்சு. அவ்வளோதான். நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் எனக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து சேர்க்குறேன், உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க. ஒரு நல்லா எவ்வளோ கிளாஸ்ல குடிக்க போகிறோமோ அதை வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து இதையும் அடிச்சுட்டு ஒரு ஃபில்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நிறைய பேர் கேட்குறீங்களா, ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கின் ப்ராப்ளமுக்கு, வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜூஸு. உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களால் வீக்லி ஒரு 2 தடவை அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க சரிங்களா. நல்லா ஒரு கிளாஸ் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு குடிச்சிட்டு இருந்தேன்னா இவர் சின்னவர் வந்துட்டு என்னம்மா குடிக்கிறேன், என்னன்னு ஜூ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவர்கிட்ட வந்து வாங்கி குடிச்சாரு. அவர் மூஞ்சி போகிற ரியாக்ஷனை மட்டும் பாருங்களே, ஐயா விட்டு கொடுத்துட்டான், அழகாக கொடுத்துட்டான் அவன்.
இந்த பிள்ளைங்களோட சிரிப்பு தாங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஆதாரமே. அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சிக்கு ஒரு 11 மணி ஆயிடுச்சா, சரி அவங்களுக்கும் காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கையோட காஃபி போட்டு கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தம்பியை ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வரணுமே சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டு இருந்தோம். அப்புறம் ஆட்டோக்கார பையன் நானே கூட்டி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரின்னு இவர் போய் ஆட்டோவில் உட்காந்துக்கிட்டு அடம் பிடிக்கிறாரு வரமாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பவும் ஒரு ரவுண்டு போயிடுவார் இல்லையா, அதனால ஆட்டோக்கார பையன் அந்த சைடு இருந்தே வந்ததுனால கூட்டிட்டு வந்துட்டாரு. ஒரே அழுகு, அவரை தூக்கிட்டு வரவும் பாருங்களேன். அப்புறம் என்ன பண்றது, அவரை சமாதானப்படுத்தி கீழே விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மாடியில் இருக்க ரூமுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் நல்லா வெயில் போடுது, துணியை வந்து மிஷின்ல போட்டு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறமா இவருக்கு இட்லியும் சாம்பாரும் பெரியவருக்கு பிடிச்சி போச்சு. அவர் வந்ததும் அவரையும் வந்து குளிப்பாட்டி ஃப்ரெஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு இட்லியும் சாம்பாரும் வச்சு கொடுத்தோம். அழகா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. கார்ட்டூன் பார்த்துக்கிட்டேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுமே வந்து கொள்ளு பயிர் இருக்கு இல்லையா, அது வந்து ஊற வச்சிருந்தேன். ஒரு கப் அளவுக்கு ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சரிங்களா, அளவு ஊற வச்சிருக்கேன். இதை வச்சு வந்து நமக்கு வந்து அடை தோசை மாதிரி வந்து பண்ண போறேன். ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஊற வச்சுக்கணும். கால் பண்ண போறீங்கன்னா ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ ஊற வச்சதை வந்து அப்படியே பயிரை மட்டும் தனியா எடுத்துக்கிறேன். அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறமா குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கொள்ளு ஊற வச்ச தண்ணி எல்லாம் ரொம்ப ரொம்ப சத்து உள்ளது. இப்போ நமக்கு இது பண்ண அதுக்கு தேவைப்பட்டாலும் அந்த தண்ணியவே பயன்படுத்திக்கோங்க. சீரகம் சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். ரொம்ப சிம்பிள் தான். நிறைய பேருக்கு வந்து கொள்ளு பயிரை சாப்பிட பிடிக்கலன்னு சொல்றீங்களா, இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியா வந்து இருக்கும். ஒரு சிஸ்டர் வந்து பண்ண சொல்லிட்டே இருந்தாங்க, எனக்கு வந்து டைமே இல்லை, ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா அரைச்சாச்சா, தேவையான அளவு தண்ணியும் வந்து சேர்த்துக்கோங்க. அது அவ்வளோதாங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம அடை தோசைங்கும் போது இதில் வெங்காயம் சேர்த்து தானே நல்லா இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்தது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டேன். கருவேப்பிலை சேர்த்துட்டேன். நம்ம வரமிளகா காரத்துக்கு ஏற்ப அதிலே போட்டுட்டோம். உங்களுக்கு பச்சை மிளகா தேவைன்னா கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் சரிங்களா. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்களேன். அவ்வளோதான், சூப்பராக அடை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு அடை தோசை. ஸோ அதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு துணியை காய போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துட்டேன். துணியை காய போட்டுட்டு இப்போலாம் ஏன்டா வெண்டைக்காய் பை காட்டவே இல்லைன்னு நினைப்பீங்க. பாருங்களேன், அதோட டைம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி இங்கே குட்டி குட்டியா குண்டா அதை அமுக்க கூட முடியல பாருங்களேன். அந்த மாதிரி வந்து வெண்டைக்காய் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான். அதுக்கப்புறமா இங்கே பாருங்களேன், பொடியாக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு அதில் உப்பு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். அம்மாச்சிக்கு வந்து நேற்று வந்து கஞ்சி இருந்ததா, அதில் கொஞ்சம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் பிசைஞ்சு கொடுத்தா அதுக்கு வந்து சைடிஷ்க்கு செம்மையாக இருக்கும் இல்லையா. ஸோ சிம்பிளாக முடிச்சாச்சுங்க சொல்கிறேன். இந்த சமைக்கிற ஒரு இதுவே இல்லாமல் மைண்டு ஏதோ நோக்கி போயிட்டு இருந்தது, இந்த கவலையிலே இருந்தது. ஸோ அதனால தான் தயிர் சாதமும் அம்மாச்சிக்கு வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சு கொடுத்தாச்சு. கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட அந்த கொள்ளு அடை தோசை மாவு ரெடியா இருக்கு இல்லையா, அது இன்ஸ்டன்டாவே ஊத்திடலாம். நான் தான் வேலையை முடிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கேன். சரி சாப்பிடும்போது சூடா சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வந்து அந்த பேன்ல எண்ணெயை க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி வெங்காயத்தை வச்சு நம்ம தடவுவோம்ல, அந்த மாதிரி தடவுங்க. எக்ஸ்ட்ராலாம் ஆயில் சேர்க்காதீங்க. இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தான்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்பியா வேணும்னா கிறிஸ்பியா, சாஃப்டா வேணும்னா சாஃப்டா பண்ணி வச்சுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மொத்தம் 4 தோசை வந்ததுங்க. நல்லா கனமாவே இருக்கும் இல்லையா அடை தோசை என்னும் போது. ஸோ 2 டப்பால போட்டு வச்சுட்டேன், பிள்ளைங்க எந்திரிச்சா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. நமக்கு நல்ல பெருசு பெருசா இருக்கும். 2 எடுத்துட்டு நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் வச்சோம் இல்லையா, அதுவும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பசஞ்சதையும் வந்து எடுத்துருக்கேன் நானு. நல்லா சாப்பிட்டேங்க, நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீட்டில் வச்சு ஏதாவது ஒரு குழம்பு சட்னி எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை எடுத்து கையோட கழுவி எடுத்துட்டேன். பிள்ளைங்க வந்து பெரியவன் தூங்கிட்டு இருந்தானா, அவன் எந்திரிச்சதும் அவனுக்கு வந்து அந்த கொள்ளு அடை தோசையை கொடுத்தேன். 2 பேருமே வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ பிள்ளைங்களுக்குமே இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்து பழகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று வந்து பாத்தீங்கன்னா அந்த கொள்ளு ஊற வச்ச தண்ணியை லைட்டா வந்து சூடு பண்ணிக்கிட்டேன், வெது வெதுன்னு. அதுல கொஞ்சம் உப்பு மட்டும் வந்து சேர்த்து நான் வந்து குடிச்சேன். கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும், ஆனா ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. அதனாலதான். அப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க. சரி பாப்கார்ன் இது இருக்கு இல்லையா, சோளக்கருது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸ்வீட் கார்ன் தான். அதை வந்து சுற்றலாம் அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸ்க்காக அதை தான் வந்து சுட்டுட்டு இருக்கேன். இதை டைரக்டா இப்படி சுடக்கூடாதுதான். நீங்க ஏதாவது ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் இல்லையா, மேல ஒரு ஜாலி மாதிரி, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதையும் சுட்டுட்டு நான் வந்து ஒரு தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. இவரும் வந்து முழுச்சே கிடக்கிறாரு, தூங்கவே மாட்டான் அந்த சின்னவன். அப்படி போய் நாங்க வந்து விட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு
1/2 மணி நேரம் நான் வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். ஒரு நேரம் நல்லா வெயிட் லாஸ்க்கு வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து மெயின்டைன் பண்றதுனால தான் ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல, அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கையோட அந்த காஃபியை வந்து போட்டுட்டு அது கூட வந்து நம்ம சோளக்கருது சுட்டோம் இல்லையா, அதுல ஒரு பாதியை வந்து அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு டப்பால போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் ஒரு பாதியை வந்து சாப்பிட்டேன். இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். வெயிட் லாஸ் டைம்ல இதெல்லாம் சாப்பிடலாம், அவிச்சு சாப்பிடலாம், இந்த மாதிரி சுட்டு சாப்பிடலாம். இந்த சுட்டதை அப்படியே சாப்பிடாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெமனும் சால்ட்டையும் அப்படியே வந்து தேய்ச்சி விட்டுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். லெமன் இல்லை, அதனால வந்து நான் அந்த மாதிரி சாப்பிடல. அதுக்கப்புறமா துணி எல்லாமே மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்டாங்க. அப்புறம் ஆட்டா நூடுல்ஸ் வந்து பண்ணிட்டு முட்டை வந்து பொரிச்சு கொடுத்தாங்க. நாளையிலேருந்து நம்ம ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ல, நாளைக்கு புரட்டாசி விரதம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் நவராத்திரி விரதம்னு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஊருக்கு வரைக்கும். ஸோ அதனால சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. சூப்பராக வந்து சாப்பிட்டேன். ஆட்டா நூடுல்ஸ் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவி கிளீன் பண்ணியாச்சு. அடுப்பு எல்லாமே தொடச்சி விட்டுட்டு நாளைக்கு விரதம் இல்லையா, ஸோ அதனால கையோட எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சு. கடைசியாக தண்ணி குடிச்சு தான் கம்ப்ளீட் பண்றேன். கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி 6:30 மணிக்கு மேலே சாப்பிட்றீங்கன்னா குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க, அதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு டேவை நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பை.